அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல பணிகளுக்காக பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களே அவங்களுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா கமசலி ஹப்பத்தின் பி ரபுவத்தின், அதாவது இந்த பயிர் பச்சைகள் முளைக்கிறதா இருந்தா உயரமான இடங்கள் இருக்குல்ல, ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் மாதிரி மலை பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் என்னவாகும்னு கேட்டா வெப்பம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், வெயில் குறைவா இருக்கும். வெயில் குறைவா இருக்கிறதுனால பெரிய மழை பெஞ்சு தான் முளைக்கணும்னு கிடையாது. அது பாட்டுக்கு அந்த கிளைமேட்லயே அது வந்து கருகி போகாம இருக்கும். ஆனால் கொஞ்சம் லேசா ஒரு தூறல் அடிச்சாலே போதுமானதா இருக்கும். ஆனா பள்ளமான பகுதியில் விதைச்சோண்டு வைங்க, அதுக்கு தண்ணி இருந்துகிட்டே சூடா இருக்கும். மேல போக போக குளிர்ச்சியா இருக்கும், கீழே வர வர சூடா இருக்கும். அதனால ஊட்டி கொடைக்கானல் மேட்டான பகுதிக்கு நம்ம என்ன செய்யறோம், குளிர்ச்சியை நோக்கி நம்ம ஓடுகிறோம். அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களே அதுக்கு உதாரணம் கமசலி ஹப்பத்தின் பி ரபுவா, மேட்டுப்பாங்கான கொடைக்கானல் மாதிரியான பகுதிகளில் விதைக்கப்படுகிற ஒரு விதையை போன்றது. அசாபஹா வாபிலுன், அதுல நல்ல மழை பெய்ந்து ஃபாத்தத்து உக்குலஹா லைஃபைனி, அதுல வந்து உணவுப் பொருட்களை 2 மடங்காக தருகிறது. ஃபஇல்லம் துசிபுஹா யுசிபுஹா வாபிலுன், பெரிய மழை பொழியாவிட்டாலும் ஃபதல்லுன், சின்ன தூறல் அதுக்கு போதுமானது. வெப்பம் கம்மியா இருக்கிற காரணத்தினால இங்கதான் மழை கொட்டுன்னு கொட்டணும், அங்கெல்லாம் அப்படி தொளிச்சு விட்டா போதும், அதுவே ஒரு வாரத்துக்கு நிற்கும். குளிர்ச்சியான பகுதியா இருக்கிறதுனால வெயில் வந்து அதிகமாக அந்த தண்ணீரை நீராவியை ஆக்க முடியாத காரணத்தினால அதுக்கு பெரிய மழை இல்லாட்டாலும் கூட ஒரு தூறலே போதுமானதாக இருக்கிறது. வல்லாஹு பிமா தாமரூன கபீர் பசீர், நீங்கள் செய்வதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நல்ல காரியத்துக்கு நீங்க செலவு செஞ்சா அது வீணாவாது. முதல்ல